வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தனுஷ்கோடிக்கு தான் போக போகிறோம். ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தனுஷ்கோடி. ஸோ இந்த தனுஷ்கோடி வந்து இந்தியாவோட கிழக்கு பகுதியோட கடைசி பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா 25 to 30 கிலோமீட்டரில் இலங்கையோட தலைநகரமான தலைமன்னாறு வந்துடும். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி ஒரு 20 to 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே தனுஷ்கோடியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் அரிச்சல்முனைங்கிற இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த கடல் பகுதியெல்லாம் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ தனுஷ்கோடி வந்து மக்கள் வாழ்கிற இடம். அரிச்சல்முனையில் வந்து மக்கள் யாரும் வாழறதில்ல. ஸோ இப்போ போயிட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா 2 கடலுக்கும் இடையில இருக்கிற ஒரு ரோடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது இப்போ ரீசண்டாக தான் வந்து இந்த தார் ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து மண் ரோடாக தான் இருந்தது. அதாவது கடல் மணல் தான் இருக்கும். அதில் வந்து வேன் மாதிரியான வாகனங்கள் வழியாக தான் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு நம்மளால் ரீச் ஆக முடியும். பட் இப்போ இந்த மாதிரி தார் ரோடு போட்டதுனால டூரிஸ்ட்டுக்கும் சரி, மெயினாக அங்கே வாழ்ந்துட்டுருக்க சில குடும்பங்களுக்கும் இந்த ரோடு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டாக போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் 2 பக்கமே கடல் இருக்கும். ஸோ இந்த வலது பக்கத்தில் இருக்க கடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அலை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா லைட்டாக தெரியும், நான் கிட்டக்க போய் காமிக்கிறேன். ஸோ இது வந்து சீசன் மாறுபடும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது இந்தியாவோட மேப்பில் நம்ம கிழக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிழக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிழக்கு வந்து நம்மளோட வலது பக்கத்தில் இருக்கிறது தெற்கும், நம்மளோட இடது பக்கத்தில் இருக்கிறது வடக்குமாக இருக்கும். ஸோ இந்த தெற்கு வந்து இருக்கிறது இந்திய பெருங்கடல், ஸோ இந்தியன் ஓஷனும், இடது பக்கம் இருக்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால். இந்த 2 கடலும் சங்கமிக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து அரிச்சல்முனைங்கிற இடம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அரிச்சல்முனை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இவங்க வந்து அந்த ஒரு நினைவு சின்னம், அதாவது 1964 உயிரிழந்தவங்களுக்காக ஒரு நினைவு சின்னம் வந்திருந்தாங்க. ஸோ அதோட நினைவு சின்னம் வந்து இப்போ ரோடு போட்டதுக்கு அப்புறமா இங்கே வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டுருக்குது நம்ம இடது பக்கத்தில் இருக்கிற பே ஆஃப் பெங்கால். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அலையே கிடையாது. அந்தளவுக்குன்னு சொல்கிறத விட சுத்தமாக அலையே இல்லாமல் தான் இருந்தது. ரொம்ப அமைதியாக. இப்போ நம்ம ஊர்லலாம் குளம்லாம் இருக்கும் பாருங்களேன், குளத்துல எப்படி லைட்டாக ஒரு அலை மாதிரி வரும், அப்படி தான் வந்து இங்கே இருந்தது. சுத்தமாக அலையே இல்லை. அதை வந்து பார்க்குறதுக்கு கடல்னா அலை தான் நமக்கு மெயினாக தெரியும். ஆனால் இங்கே வந்து அலையே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு போட்டில் வந்து மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதை பார்க்குறதுக்கு தான் வந்து எல்லோரும் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து விற்கிறதுக்காக ஒரு கூடையில் போட்டு அந்த குழந்தைங்க வந்து அதை அலசிட்டு இருக்குதுங்க தண்ணியில். ஆக்சுவலி அதுங்களோட வெயிட்டை விட அந்த மீனோட வெயிட் அதிகம் இருக்கும் போல், அதுங்களால தூக்கவே முடியல. ஆனால் அங்கே இருக்கிற தண்ணியை பாருங்கள், அவ்வளோ தெளிவாக இருந்தது தண்ணி, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த போட்டெல்லாம் வந்து நிறுத்துகிற இடம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த தனுஷ்கோடி இடத்துலையே இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு 1-2 போட்டு மட்டும் இங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து இந்த மீன்கள், இவங்களுக்கு மெயினான தொழிலே வந்து இங்கே மீன் பிடிக்கிறது தான். ஸோ இதை இங்கே பிடிச்சி அவங்க வந்து இங்கேயும் கொஞ்சம் பேர் வித்துடுறாங்க. அதாவது இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன ரோட்டு கடைகள் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சீ ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு 12 மணிக்கு மேலே வந்து அந்த சாப்பாடெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போனது காலையில். ஸோ அங்கே சமைக்கிறவங்களே வந்து இங்கே கொஞ்சம் பேர் மீன் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே மீன் பிடிச்சி இவங்க இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு ராமேஸ்வரத்துக்கு போய் இந்த மீனெல்லாம் விற்றுட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு தான் இங்கே வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸும் நல்லா ஃபேமஸ் ஆனதுனால ஸோ அது மூலமாக வர வருமானம் இதுதான் அவங்களோட வாழ்வுக்கான அடிப்படை. இங்கே இருக்கிற மண்ணை பற்றியும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படியே பியோர் ஒயிட்டில் இருக்குது மண்ணெல்லாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நைஸாக பவுடர் மாதிரி இருக்குது. காற்று அப்படி ஒரு காற்று அடிக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடத்துக்கு மேலே வந்து நம்மளை அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க பாதுகாப்பு காரணம் கருதி அங்கே வந்து ஒருத்தர் இல்லை 2 போலீஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வந்து நம்ம போனோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை இல்லை இதுக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு அலௌடு கிடையாதுன்ற
இது பாருங்க, நமக்கே வந்து இது ஆச்சரியமா இருக்கு, நம்ம கடல்ல தான் நின்றுட்டு இருக்கோமா அப்படிங்கறது தெரியல, அப்படி இருக்கு இதை பார்த்தா. நாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சீசனுக்கு சீசன் மாறுபடும், ஸோ இந்த இந்தியன் ஓஷன் தான் எப்பயுமே அலை நிறைய இருக்கும், பே ஆஃப் பெங்கால்ல வந்து அலை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சீசன் மாறுபடும், சம்மர்ல இந்தியன் ஓஷன்ல அலை அதிகமா இருக்கும், வின்டர் அதாவது ரெய்னி சீசன்ல வந்து பே ஆஃப் பெங்கால்ல தான் வந்து அலை அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல, ஸோ அங்க சொன்னது நான் கேட்டதை வச்சு தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் பக்கம் நின்றுட்டுருக்கோம். அலையோட வேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு அலை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுப்புற வந்து ஒரு திட்டு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், மணல் திட்டு. ஸோ அந்த திட்டுக்கு அந்த பக்கம் வந்து அலை நிறைய பயங்கரமாக இருக்கும். ஸோ இது திட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற தண்ணி அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு அலை இல்லை, பயங்கர. எல்லாரும் நிறைய ஃபோட்டோ செஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கேயே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், அதாவது உங்ககிட்ட கேமரா இல்லை ஒரு அழகாக உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், பிரிண்ட் வேணும், அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னா அங்கே அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயோ ஏதோ வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னா கூட நீங்கள் அதை அங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 கடல்களும் சங்கமிக்கிற இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது.